என்னடா மச்சான், அந்த 105 ரூம் இருக்குல்ல, அந்த கேஸ் அது நீ தானே ஹேண்டில் பண்ணுற? ஆமாம், அந்த செக்ஷனில் உள்ள எல்லா கேஸுமே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்டா? இல்லை, ஒரு வினோதமான கேஸ் வந்துச்சாமேடா. யார், எனக்கா? உனக்கு தான். இல்லைடா மச்சான், எனக்கு எதுவும் வித்தியாசமான கேஸ்லாம் எதுவும் இல்லையே. என்ன கேஸ், எதை பற்றி சொல்கிறேன்? என்னடா, அந்த கேஸை பற்றி தான் ஹாஸ்பிட்டலே பேசுது, நீ என்ன கேஸ் வரலன்ற? ஏய், எனக்கு எந்த கேஸும் வரலடா. என்ன கேஸு? டேய், அந்த ஒய்ஃப் கேஸ்டா. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கிடச்சிட்டான்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்காருல்ல, எனக்கு தொப்புல சுற்றி 16 ஊசி போடுங்கன்னு, அந்த கேஸு. ஓ ஓ அந்த கேஸாடா. அது எனக்கு வரலடா, அது ஆதிக்கு வந்திருக்கு. அது ஆதியோட கேஸா? அவனோட கேஸ் இல்லையா? இல்லை இல்லை, என்னோட கேஸ் இல்லை, அது ஆதியோட கேஸ் தான். ஆதியை வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் நாங்கள். இதெல்லாம் என்னடா கேஸு? ஒய்ஃப் கடிச்சா என்ன விஷம் ஏறிடுமா என்ன? அது உனக்கு தெரியாதே. ஏன்பா ஒய்ஃப்லாம் கிடைச்சா விஷம்லாம் ஏறாதுப்பான்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் அவர். என்ன தெரியுமா? என்ன ரீசன் சொன்னாரு? அது அவள் ஒழுங்காகவே பல்லு தேய்க்க மாட்டாளாம். அதனால பல்லுலாம் பாய்சனாக இருக்குமா, அதனால விஷம் ஏறிடும் எனக்கு அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லி படுத்துருக்காரு அந்த ஆள். பாவீங்களா? என்ன ஒரே சிரிப்பா இருக்கு ரெண்டு பேருக்கும்? அது ஒன்றும் இல்லை ரீனா, அந்த ஒய்ஃப் கடிச்ச கேஸ் வந்ததுல அதை பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஓ அந்த கேஸா? ஆமாடா, அந்த கேஸை பற்றி கேட்டோன்னே எங்களுக்கும் சிரிப்பு தான் வந்தது இல்லடி. பின்ன இந்த மாதிரி கேஸ் இந்த ஒரு வருஷத்துல நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு வருஷம் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே நான் கேள்விப்பட்டது கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இந்த பக்கம்? ஒன்று பக்கம் தான்டா ராபி வந்தேன். நீ இங்கே வந்தாலே என்ன பார்க்கறதுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? வேற எதுக்கு? உனக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும்ல, அதை என் கையால் செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கறது தான் வந்தேன். குலோப் ஜாமுனா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, எனக்கு குடுறி. அவன் நேற்று செய்யும் போதே நான் கேட்டேன், எனக்கு கொடுக்கல. உனக்கு கொடுத்துருவாளா? முதல்ல ராபின் தான் சாப்பிடணுமா, அப்புறம் தான் எல்லாரும் கொடுப்பாளாம். பாத்தியா, அது லவ். நீ இது வரைக்கும் எனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியாடி? ஓ, உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரணுமா? என்னடா வேணும் கேளு. பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வரியா? உனக்கெல்லாம் பாயாசம் இல்லை, பாயசம் தான் செஞ்சு தரணும். பாயசனா? அதுக்கு தாண்டி டேரக்டா பாயசம் எது கேட்கணும்? நீ பாயசம் செஞ்சாலே பாயசம் மாதிரி தான் இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். சிப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இல்லை டாமன் ஜெரியா தெரியல, இப்படி அடிச்சுக்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான், அடிக்கவும் செய்வோம் கொஞ்சம் செய்வோம். என்னடி? ஆமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க லவ்வை நீங்க அங்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நான் என்னோட லவ்வை காட்டணும்ல. இந்த ராபி, குலோப் ஜாமுன் எடுத்துக்கோ, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால எனக்கு யூடியூப் பார்த்து நானே செஞ்சிருக்கேன். எனக்கு குலோப் ஜாமுன்லாம் பிடிக்காது, கிளம்புங்க. ஏய், பொய் சொல்லாத. உனக்கு குலோப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்லேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் கற்றுக்கிட்டு செஞ்சுருக்கேன் உனக்காக. ப்ளீஸ்டா, ஒன்றே ஒன்று எடுத்து சாப்பிடு. ஏய், வேணான்னு சொல்கிறல்ல, எடுத்துகிட்டு போடி. ப்ளீஸ்டா, ஒன்றே ஒன்று. பாரு, நான் நீ இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இங்கேருந்து போயிட்டு சொல்லிட்டேன். என்னடா ஒன்றே ஒன்று ராபி, ப்ளீஸ். இந்தா. எனக்கு வேணாம் ரீனா, எடுத்துகிட்டு போயிடு. இந்த நானே ஊட்டி வரேன், சாப்பிடு ப்ளீஸ். வேண்டான்னு சொல்கிறேன். ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாது. சும்மா நோயின்னு எப்போ அதில் ஏன் சுற்றிட்டு இருக்க? மரியாதையாக இங்கேருந்து போயிட்டு சொல்லிட்டேன். படிக்கும்போது தான் என்ன நிம்மதியாக இருக்கவில்ல, வேலை பார்க்கும்போது நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற. என்ன தான் பண்ண சொல்கிறேன்? சாரி ராபி, உனக்கு நான் தொந்தரவாக இருக்கேன்னு நீ என்றைக்குமே சொன்னதில்லை. அதனால தான் உன்னை நான் சுற்றி வந்தேன். உனக்கு நான் தொந்தரவு இல்லை. சாரி ராபின், இனிமேல் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரி. ஏ ரீனா, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஏன் ராபின் இப்படி பண்ண? அவள் உனக்காக, அவளுக்கு சமைக்கவே தெரியாது. வீட்டில் கூட நான் தான் சமைப்பேன். அவள் எனக்கு காய்கறி மட்டும் தான் கட் பண்ணி கொடுப்பா. உனக்காக யூடியூப் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து செஞ்சு அதை ஊற வச்சு நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ உனக்கு கொண்டாந்து கொடுத்தா. அதை நீ போய் இப்படி தட்டி விட்டுட்டு அவளை கட்டி விடுற. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? ஏ ஸ்வேதா, போது ராபின், நீ எதுவும் பேச வேண்டாம். உங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டில்ல, இப்படி தான் இருப்பல்ல. இல்லை ஸ்வேதா, அது வந்து வேணாம் ராபின், நீ ஆளை விடு. டேய், ஏன்டா உனக்கு என்ன மரம் ஏறே கலண்டு போச்சாடா? ஏன்டா அவகிட்ட இப்படி பேசி அவளை ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்ட? இல்லைடா. சும்மா நிறுத்து ராபின். ஏன் ராபின், யாரோ பண்ண தப்புக்காக ரீனா போட்டு ஏன் ராபின் இவ்வளோ பாடுபடுத்துற? நீ வயசு மேலே வச்சிருந்தது உண்மையான லவ்னா, அதே மாதிரி ரீனா உன் மேலே வச்சிருக்கிறது உண்மையான லவ். என்னைக்கோ அவனை விட்டு போயிருந்துருக்கலாம். விட்டு போகணும்னு நினச்சிருந்தா இந்த 4 வருஷத்தில் நீ அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க. அவளை திரும்பி கூட நீ பார்த்ததில்ல. அப்படிலாம் விட்டுட்டு போகாதவ இனிமேல் உன்னை விட்டுட்டு போவாளடா? ஏண்டா, நீ வயசு மேலே வச்சிருக்க லவ் உனக்கு பெருசாக தெரியுது, ஆனால் ரீனா உன் மேலே வச்சிருக்க லவ் உனக்கு கொஞ்சம் கூட தெரில. ஏண்டா இப்படி இருக்கீங்க? உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க, உன்னை ஏமாத்திட்டு பொண்ணை நினச்சி வருத்தப்படுறீங்க. உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே போனாடா. போடா மச்சான். டேய் சாரிடா, நான் ஏதோ டென்ஷனில். சாரி என்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவகிட்ட சொல்லு. ஏன்னா அவள் தான் நீ எவ்வளோ திட்டினாலும் கொஞ்சம் கூட ரோசமே இல்லாமல் திரும்ப உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. போ.
என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோட இந்த டாபிக் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. இவர் நடத்துறதே ஒன்றும் புரியாது, இதில் டவுட்டு வேறையா? அப்படி டவுட் கேட்கணுன்னா எல்லாத்தையுமே டவுட் கேட்கணும். எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. என்னடி உனக்கு புரியல? அவர் ரொம்ப தெளிவாக தான் நடத்துறாரு, புரியும்படி தான் நடத்துறாரு. நீ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் நடத்துறது கவனிக்காம வந்துட்டு அவர் மேலே குத்தம் சொல்லாத. கரெக்டாக சொன்னடி. நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து ஃபோனில் ஏதோ டைப் பண்ணிகிட்டே இருக்கா. ஏண்டி உனக்கு ஆளும் இல்லை, வேறு என்ன தாண்டி பண்ணுவேன் அந்த ஃபோனில்? ஆள் இருந்தாலும் சொல்லலாம், ஏதாவது மெசேஜ் பண்ணலாம், ஏதாவது ஃபோன் பேசுவேன்ட்டு. யாரும் இல்லை, அப்புறம் என்னத்துக்கிட்ட அதை போட்டு தட்டிகிட்டு இருக்க? நீங்கள் அவளை நம்பாதீங்கடி. அவள் யாரோ ஒரு ஆளை வச்சுருக்கா. அந்த பையனுக்கு தான் டெய்லி மெசேஜ் பண்ணுறா. நம்மக்கிட்ட ஆள் இல்லைன்னு புருடா ஓடிட்டு தெரியுது. என்னது ஆளை வச்சிருக்கணா? ஏன்டி நீங்கள் வேறு என்னமோ லைன் கட்டி நிற்கிற மாதிரி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஏதாவது மெசேஜ் பண்ணுறது, அவ்வளோதான். ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்கிறான்னு நம்பாதீங்கடி. ஆள்லாம் இல்லை. அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா. என்னடி? அவள் சொல்கிறதெல்லாம் இப்படி நம்பிட்டே இரு. ஒரு நாள் யாரையானா கூப்பிட்டு வந்து இவன் தாண்டி ஆள் அப்படின்னு நமக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறா, பார்த்துட்டே இரு. கரெக்டாக சொன்னா அபி, வாய்ப்புகள் அதிகம். என்ன இன்னுமாடி நம்புறீங்க? இல்லை தாயே, ஒன்றை நம்பவே இல்லை நாங்கள். அப்படி பார்த்தா இங்கே யாரையுமே நான் நம்பக்கூடாது. எல்லார் மனசுலையுமே யாரோ இருக்காங்க, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதோ இந்த அபி மனசில் கூட யாரோ இருக்காங்க. ஏன் இதோ என் பக்கத்தில் இருக்காளே என்னோட அத்தை பொண்ணு, இவன் மனசில் கூட யாரோ இருக்காங்க, ஆனால் சொல்ல மாட்டாளே. எங்க எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுங்க பார்ப்போம், எங்கள் மனசில் யாருமே இல்லை, நாங்கள் சிங்கிளாக தான் இருக்கோன்னு. எருமை சின்ன கொடுத்து விட்டுறியா? மண்டெல்லாம் பொழந்துருவேன். அப்புறம் நான் மாட்டிக்கும் போது நீ மாட்டிக்கணும்ல. இங்கே பாரு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதாவது உளறிட்டு இருந்த மண்டையை ரெண்டாக பொழந்துருவேன். ஆமாம், உன் விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி எனக்கும் ஆள் இல்லைன்றது உனக்கு தெரியும்ல. சொல்லுங்க இவங்ககிட்ட எல்லாம். சொல்லிட்டு தானடி இருக்கேன். சொல்கிறேன், ஆனால் நம்ப மாட்டாங்களே. ஓய், என்ன 2 பேரும் குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை எனக்கு தெரியாமல் எதுவும் 2 பேருமே ஆள் வச்சுருக்கீங்களா என்ன? உருப்புறதுக்கானீங்களா? சார் இங்கே பாடம் நடத்திட்டு இருக்காரு, இங்கே உட்காந்து ஆள் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இனிமேல் ஆளை பற்றி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாரை கூப்பிட்டு சொல்லிடுறேன்ப்பா. இவன் ரொம்ப நல்லவ. எக்ஸ்கியூஸ் மீ சார். அபி சீனியர் வந்திருக்காருடி. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ஆமாடி. அடைச்சி திரும்ப. உன் பேரை சொன்னாலே நான் திரும்பி பார்க்கிறேன். உன் பேரை மட்டும்தான் நான் விரும்பி கேட்கிறேன். அடடே அஸ்வின், பாப்பா. நீ எருமை, உன்னை தான் சார் கூப்பிடாரு, போய் தலை. இரு, வீட்டுக்கு வா, வாயை உடச்சு விட்றேன். அஸ்வின் வாமா. ஏய், நீயே வந்திருக்கியா? ஆமாம் சார், உங்களை பார்க்காம எப்படி போகிறது, அதான் வந்தேன். இன்னும் நீ திங்கலையாடா? இதே போய் தான் சொல்லிட்டு இருக்கியா? காலேஜ் படிக்கும்போது என்ன போய் சொன்னியோ அதே போய் இப்போவும் கண்டினியூ பண்ணுறப்ப தானே? சார் பொய் இல்லை, உண்மையாக தான். ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடு உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சாமா? எல்லாம் ஓவர் சார். ஆனால் சார் நீங்கள் ஏன் வரல? இல்லைப்பா, நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்கு எக்ஸாம் வருது, அதனால தான் கொஞ்சம் சாப்டர்லாம் முடிக்காமல் இருந்தது, அதை முடிச்சிடணுன்றதுக்காக தான் ஹெச்ஓடிட்ட பெர்மிஷன் கேட்டு உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். சார் எப்போவுமே இங்கே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எப்படியாவது படிக்க வச்சிடணும், ஆல் பாஸ் ஆக்கிடணும், அதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, அப்படி தானே? கண்டிப்பாடா, அதானே ஒரு சாரோட வேலை. அதனால தான் சார் உங்களை எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அஸ்வின் எப்படி போகுது ஒர்க்லாம்? அதுக்கு என்ன சார், சூப்பராக போயிட்டுருக்கு. ஐயோ, இவ்வளோ அழகாக பேசுகிறாரு இல்லடி? பேசுறதுல என்ன அழக வேண்டி கிடக்கு? அவரை பாருடி, அவர் நிற்கிற ஸ்டைலே வேற லெவலில் இருக்குது. அப்படி நான் சொல்ல பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாடி. அண்ணனை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அடியே ஜாஸ், உனக்கு வெக்கமா இல்லை? தங்கச்சியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அண்ணனை சைட் அடிச்சுட்டு இருக்க. இதுக்கேண்டி வெக்கப்படணும்? இனிமேல் இந்த மாதிரி ஜாஸ் கேஸ்லாம் கூப்பிட்டு இருக்காது, ஒழுங்கு அண்ணின்னு கூப்பிட்டு பார்த்துக்க. எது அண்ணின்னு கூப்பிடணுமா? செருப்பு பிஞ்சிடும், மரியாதை திரும்ப. சிவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அஸ்வின் எல்லாருக்குமே நல்லா தெரியும், உங்களோட சீனியர். அஸ்வின் தான் நம்ம காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அஸ்வின்னால நம்ம காலேஜ்க்கு நிறைய ரெப்புடேஷன் கிடைச்சிது. கேம்பஸ் இன்டர்வியூவில் எந்த பையனுமே கேள்வி கேட்காம செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆனால் இன்டர்வியூ எடுக்காமல் கொஸ்டின் கேட்காம செலக்ட் பண்ண ஒரே ஸ்டூடெண்ட் நம்ம அஸ்வின் மட்டும்தான். என்னோட சர்வீஸில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. அதனால எனக்கு அஸ்வின் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே அஸ்வின் மாதிரியே நல்லா படிக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும். ஓகே சார் போதும் சார், ரொம்ப பெருமைப்படுத்தாதீங்க. பின்ன பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் நீ ஒன்றை பெருமைப்படுத்தாமல் வேற யார்டா பெருமைப்படுத்த போகிறேன்? சார் அவனை மட்டும் பெருமைப்படுத்துறீங்க, அப்படியே என்னையும் ஏதாவது பெருமைப்படுத்தி விடுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எனக்கும் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும்ல. இவன் பெருமைப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான், சொல்லிட்டேன். நீங்கள் என்னடா பண்ணியிருக்க, என்னத்தான் சொல்கிறேன்? சார் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் சார், நான் கிளம்புறேன். சரிடா, 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம் சார், சேம் ஆஃபீஸ் தான். சரிடா, நல்லா ஒர்க் பண்ணுங்க, நம்ம காலேஜ் பேரை காப்பாற்றுங்க. என்ன? ஷுவர் சார். சார் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கணும், அவன் தங்கச்சி அபி இங்கே தானே படிக்கிறான், உங்களோட ஸ்டூடெண்ட் தானே, எப்படி படிக்கிறான்? இவனை இப்போ யாருன்னா கேட்க சொன்னாங்களா? டீ கிரிஷ் வெளில வந்த மண்டே உடச்சிருவேன். அவரை ஏண்டி திட்டுற? பின்ன மாட்டி விட்றான். சரி இரு, நம்ம சார் என்னதான் சொல்றாரு பாப்போனை பத்தி. என்ன சொல்வாரு? களி ஊத்துவாரு, பாப்போண்டி இருடி. யாரு? நம்ம அபிநயாவா? அபிநயா நல்ல பொண்ணு தான், படிப்புலலாம் அஸ்வின் மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவு நல்லா படிப்பா. ஆனால் சேட்டை பயங்கரம், அந்த கேங்கே ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்த காலேஜே அரண்டுரும், அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுறாங்க. என்னடி இது, உன்னை பத்தி கேட்டா நம்ம கேங்கை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேலை என்னை பத்தி மட்டும் சொல்லல, நம்ம கேங்கை பத்தியே சொன்னாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஐயோ ரொம்ப சேட்டை பண்ணுறாளா? படிக்கிறது இல்லையா சார் ஒழுங்கா? இல்லைப்பா, படிப்புலலாம் அவங்க கேங்கில் யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது, 5 பேருமே நல்லா படிப்பாங்க. ஆனால் சேட்டை தான் பயங்கரமாக இருக்குது. ஏண்டி இவர் நம்மளை பெருமைப்படுத்துறாரா இல்லை அசிங்கப்படுத்துறாராடி? அதானடி எனக்கும் தெரியல. ஓகே சார், அப்படியே பார்த்துக்கோங்க, நல்லா படிக்க சொல்லுங்கள். அப்படியே கிளம்புறோம் சார், பெர்மிஷன் போட்டு தான் வந்தோம், ஒர்க்கில் டைமுக்கு போகணும். வரேன் சார். ஓகே அஸ்வின், அடிக்கடி வந்து போ என்ன? ஷுவர் சார். அஸ்வின் ஒன் திங் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன்டா. என்னது சார்? டேய் எம்இ ஜாயின் பண்ணலாம்ல, கரஸில் போகலாம்ல, நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும்ல. பிஇ முடிச்சுட்டு டேரெக்டாக ஒர்க் போயிட்டேன், நல்ல விஷயம் தான். பட் இன்னொரு டிகிரி முடித்தா நல்லா இருக்குல்லடா? சார் எனக்கும் அந்த ஐடியா இருக்குது, நானே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. சார் எம்இக்கு எப்போ நம்ம காலேஜில் அப்ளிகேஷன் போடுறாங்க? அட்மிஷன் எப்போ சார்? டேய் அட்மிஷன் நடந்துட்டு தாண்டா இருக்குது, நீ போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடு இன்னைக்கு. ஓ அப்படிங்களா சார், சரி ஓகே, நான் அது என்னென்னு பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன் சார். ஓகே அஸ்வின். ஓகே சார், பாய் சார். பாய் டாக்டர். ஏய் சீனியர் இங்கே தான் படிக்க போறாராண்டி. உதவி ரெகுலர் இல்லை, கரஸில் பண்ண போறாரு. இன்னும் டெய்லி வந்து போகிற மாதிரியே நீ பார்க்க போகிற மாதிரியே தோணிட்டு இருக்கப்ப. ஏன் அஸ்வின் நீ இன்னமும் ஒர்க் போகாமல் காலேஜில் சுற்றி திரியிற? எல்லாம் உன்னை பார்த்து நான் கலட்டி விட்டுட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா நான் என்ன பண்ணேன்? ஏன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதோ? நீ வாயை மூடுறான்னா, எல்லாம் உன்னாலதான். சார்கிட்ட போய் என்னை பற்றி உன்னை கேட்க சொன்னா? கேட்டனால தானே தெரிஞ்சது. என்னடி பேர் எடுத்து வச்சிருக்கிற? நல்லா படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு ஒரு இக்கு வைக்கிறாங்க, நீங்கள் கேங்கே சேட்டை பண்ணுறீங்க, யார் பேச்சே கேட்க மாட்டேங்கிறேன்னு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்காக படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி காலேஜை விட்டு நல்ல பேரோட வெளியே வரப்பாரு, இல்லைன்னா தொலைச்சிருவோம் உன்னை. நீ என்னடா அஸ்வின், சார் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாரு, எல்லா ஸ்டாஃபும் ஏதோ சொன்ன மாதிரி சொல்கிறேன். சார் மட்டும் சொல்லலை, டெய்ஸி மாமா பார்த்துட்டு தான் வரேன், அவங்களும் உங்களை கழுவி தான் ஊற்றுனாங்க. ஆத்தாடி, டெய்ஸி மாமா பார்த்துட்டு வந்தா சீனியர். அது நம்மளை பற்றி சும்மாவே கழுவி ஊற்றோம், இதில் சீனியர் போய் கேட்டோன்னே எல்லாத்தையும் சொல்லியிருக்குண்டி. உங்ககிட்ட தானே சொல்கிறேன் ஜாஸு, அவள் நீ சொல்கிறத காதலே வாங்கலடி, அவள் சீனியரை சைட் அடிச்சிட்டு இருக்கா. விளங்கும். ஏ எருமாடு, ஏ எருமை உன்னை தான் கூப்பிட்றா. ஏண்டி 2 பேர் தொண்ணு பேசாமல் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சீனியர் கொஞ்சமாக சைட் அடிக்க விடுங்கடி. இப்போ அவர் போயிட்டாருன்னா அப்புறம் எப்போ காலேஜுக்கு வருவான்னு தெரியாது, அதனால கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேனே. ஏண்டி கவலைப்படுறேன்? ஃப்ரெண்டோட அண்ணன் தானே, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஏ செம்ம ஐடியாடி. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குது, வந்தேன் சுருப்பு பிஞ்சிரும். அப்படி சீனியர் எதை சொல்கிறார், கவனி. யாலு, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒழுங்காக படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நல்ல பேரோட வெளில வாங்க. என்ன சேட்டை இருக்கலாம், இல்லைன்னா சொல்லு, இந்த காலேஜ் டைமில் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும், எல்லாமே ஓகே தான். அட் த சேம் டைம் நல்லா படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். என்ன ஓகேவா? ஓகே சீனியர். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே. என்னடி டவுட்டு? இல்லை சீனியரை தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணாரு, ஓகே. இப்போது தனியாக யாழுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே அட்வைஸ் பண்ணணும். அப்படியே பண்ணுறதுனா நம்ம எல்லாரும் சேர்த்து தானே சொன்னார். அது இப்போ யாழு தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே. இவ ஒருத்தி காது முடி ஒதுக்குற விரலா, காதுக்குள்ள இனிக்கிற குரலா, நான் அழுவி விழுந்தது எதுல முழிக்கிறேன் குழப்பமா. டே அண்ணா, பாதத்து போதும், கிளம்பு. வராமல் பிடிச்சவ. சரி நான் ஆஃபீஸ் போகிறேன்,
ஒழுங்கா காலேஜ் முடிச்சுட்டு வீடு போய் சேர வழியே பாரு. ஓகே ஓகே. பாய் கேர்ள்ஸ். பாய் 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 சீனியர். ஐயா வலியுது போ. பாய் ஆலு. பாய் சீனியர். போக சொன்னா எங்கு நான் போவேனோ, உண்மை சொன்னா நீ இன்றி வாழ்வேனோ. உன் பிறந்த அருண், இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு செல்லம். இந்த டெக்கரேஷன் நான் மட்டும் பண்ணல, இதோ சித்தி, தாத்தா, பாட்டி, அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். ஓ அப்படியா? அப்போ எல்லாருக்குமே லவ் யூ. லவ் யூ டு பட்டுக்குட்டி. என் பேர் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கானே. சரி செல்லம், லேட் ஆகுது, கேக் கட் பண்ணலாமா? பண்ணலாம் தாத்தா. தாத்தா அப்புறம் ஒரு விஷயம். என்ன செல்லம் சொல்லுங்க. அது கேக் கட் பண்ணும்போது ஏதாவது ப்ரே பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்கல்ல, அது ப்ரே பண்ணிக்கிட்டா அதுபடி நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் செல்லம், ப்ரே பண்ணிக்கணும் கேக் கட் பண்ணும்போது. அந்த விஷ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்குள்ள அது கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ ஓகே. அப்படி என்ன ப்ரே பண்ணிக்க போகிறீங்க தங்கக்குட்டி? அது கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். சரிடா, வாயாடாமல் கேக் கட் பண்ணு ஃபஸ்ட்டு. ஓகே மம்மி. கடிகாரம் தலைகீழாய் ஓடும், இவன் வரலாறு எதுவென்று தேடும், வெடிவானில் பனியாது போகும். மம்மி. ஹாப்பி பர்த்டே பட்டுக்குட்டி. தேங்க்யூ மம்மி. அருண் செல்லம், மாமா வாங்கி கொடுத்த பைக் ஒன்று பிடிச்சிருந்ததா? ஓ ரொம்ப பிடிச்சிருந்தது மாமா. செல்லம், அப்புறம் சித்தி வாங்கி கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலையா? நீங்கள் எல்லாருமே வாங்கி கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. செல்லம், என் செல்லத்துக்கு சுற்றி பண்ணோம். சரி செல்லம், ஏதோ ப்ரே பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, அது என்னது? அதுவா தாத்தா, இன்னையோட எனக்கு 4 வயசு ஸ்டார்ட் ஆகுது, அப்படி தானே? ஆமாம் செல்லம், உனக்கு 4th இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இந்த 4th இயர் வரைக்கும் டேடியை நான் பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் 5th இயர் ஆகுது, டேடியை நான் பார்க்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன் தாத்தா. எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. செல்லம், என் டேடி ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ரொம்ப இல்லை மம்மி, ரொம்ப ரொம்ப. எப்பவுமே டேடி வருவாங்க. டேடி இன்னும் கொஞ்ச நாளில் வந்துருவார் கண்ணா. அருண், உனக்கு தான் இங்கே எல்லாருமே இருக்கோம்ல. இதோ மம்மி இருக்காங்க, மாமா இருக்கேன், சித்தி இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்புறம் ஏன் டேடி தேடுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவங்க கூட டேடியும் இருக்காங்களே. ஆனால் என் கூட நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, டேடி இல்லை. நெக்ஸ்ட் இயராவது வருவாங்கல்ல மாமா? கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன், மரணம் நெருங்கிடும். இந்த குழந்தை இப்படி எங்க விட்டு போனவர் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டார்ண்ணா. அவன் மட்டும் என் கையில் கட்டச்சான வை, இன்னைக்கு அவனுக்கு அதுதான் கடைசி நாள். அருண், கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டேன், மீண்டும் ஏன் இந்த ஏக்கம், வேளை மேகத்துண்டுக்குள் நீரும் மின்னல் போ, எந்த வாழ்வெங்கும் மின்னல் என் இதழே. அத்தை, இது சந்தோஷமான விஷயம் தானே? ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? ராஜேஷ் தம்பிக்கிட்ட பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் அத்தை. உனக்கு ராஜேஷை பற்றி தெரியுமா தெரியாதாடி? அவனுக்கு கல்யாணமே வேணான்னு தான் இத்தனை வருஷமாக தள்ளி போட்டுட்ருக்கான். எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்? இல்லைப்பா ராகேஷ், அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு அணு ஞாபகமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு ஃபேஸில் அணுவை தான் நான் பார்த்தேன். கண்டிப்பாக ராஜேஷ் அவனுக்காக இல்லைனாலும் நம்ம யுகாக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ராஜேஷ்க்கு நல்ல ஒய்ஃபாகவும் அப்புறம் நம்ம யுகாவுக்கு நல்ல அம்மாவாகவும் இருப்பான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? அப்புறம் என்ன அங்கிள், ராஜேஷ் கிட்ட பேசலாம்ல? அவன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டானே. இத்தனை வருஷம் அவன்கிட்ட நம்மளை கேட்டு கேட்டு சீப்போன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் அவன் ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். எதுக்கும் ஒரு தடவை பேசி பார்க்கலாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அவன் வர டைம் தான். ராஜேஷ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு தான் ஆகணும். எனக்கு என்னமோ ஆராத்தியா தான் நம்ம வீட்டு மருமகன்னு தோணுது, ராஜேஷ்க்கு ஏற்ற மனைவின்னு தோணுது. அதனால தான் பொண்ணு வீட்டில் பேச சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்லிட்டு அவர் இந்நேரம் பேசியிருப்பாரு. அவங்களும் நாளைக்கு நம்மளுக்கு சம்மதமாக இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே ராஜேஷ் கிட்ட பேசி சம்மதம் வாங்கணுமா? அதுக்குள்ளே ஏற்ற பொண்ணு வீட்டில் பேசுனீங்க, ராஜேஷ் ஒத்துக்காம போயிட்டா? அவன் யுகாக்காக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பவி. ஆமாம், அவனுக்காக இல்லைனாலும் யுகாவோட லைஃப்காக ஃப்யூச்சருக்காக அவன் சம்மதிச்சு தான் ஆகணும். என்ன யுகாக்காக சம்மதிக்கணும்? ராஜேஷ்
வாடா, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதான் தெரியுதே, என்ன பேசுனீங்க? ராஜேஷ் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்? ஆம், உன்னோட கல்யாண விஷயமா பேசணும். இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரே டயர்டாக இருக்குது. நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். என்ன ராஜேஷ், அத்தை பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு போற? அப்படின்னா இந்த டாப்பிக்கை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அண்ணி. ஏன்டா விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லாததுக்கு ரீசனை தான் சொல்லணுமா? எனக்கு விருப்பம் இல்லை. திரும்ப இந்த டாபிக் பற்றி பேசி என்னை பைத்தியமாக்காதீங்க. டேய், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு தடவை கேளுடா. அண்ணா, இந்த 4 வருஷமா எனக்கு மேரேஜ் வேணான்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். திரும்ப அதை பற்றி பேசி என்னை இரிட்டேட் பண்ணுறீங்க. நான் இந்த வீட்டுக்கு வரணுமா இல்லை வேணாமா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? என்ன ராஜேஷ் இப்படிலாம் பேசுற? பின்ன என்னம்மா, நான் யுகாக்காக தான் வாழ்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்? இதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் வரேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவன் ரொம்ப அடமெண்ட், சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே. என்ன பண்ணுறது அத்தை? தெரியலையே. பாப்பா பிருத்வி. அத்தை, நீங்கள் பேசினது நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். மாமா கிட்ட இது விஷயமா நாங்கள் பேசுகிறோம். பேசு பிருத்வி, நீயும் யாழ்னியும் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஒத்துப்பான். போடா. கண்டிப்பாக மாமா, நான் யாழு ராபின் 3 பேருமே பேசுகிறோம். கண்டிப்பாக மாமா ஒத்துப்பார். உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவாடா? ராஜேஷ் மாமாவுக்கு வர பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும், யுகாவை நல்லா பார்த்துக்கணும். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு எக்ஸ்பெக்ட் இல்லை. இது இருந்தாவே எனக்கு போதும். யுகாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ கவலைப்படாதடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உன் அக்கா அனு எப்படியோ அதே மாதிரி நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என்ன நீ நம்புற இல்லை? என்னோட செலெக்ஷன் தப்பாகாதுல்ல? அத்தை, நீங்கள் பார்த்த பொண்ணுன்னு சொன்னோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பொண்ணு தான் நம்ம அணு இடத்துக்கு வரணும்னு. ஏன்னா அவங்களோட செலெக்ஷன் எப்போவுமே தப்பாது. நீங்கள் யுகாக்கும் ராஜேஷ் மாமாக்கும் நல்லது தான் பண்ணுவீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ராஜேஷ் மாமா கிட்ட பேசுகிறேன். போடா, போய் பேசு. சரிங்க மாமா. இது ரொம்ப நல்ல சம்மந்தம் சரஸ்வதி. இதை எப்படியாவது நம்ம மகளுக்கு முடிச்சு வச்சிடணும். அப்போ தான் நம்ம மகளும் பேரனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கும் தெரியுங்க, இந்த சம்மந்தம் வரும்போதே கண்டிப்பாக இந்த சம்மந்தம் முடிஞ்சிடணும், இதை விட நம்ம பொண்ணுக்கு நல்ல சம்மந்தம் கிடைக்காது, நல்ல குடும்பம் கிடைக்காதுன்னு அவங்களுக்கே நம்ம பொண்ணை பிடிச்சி போய் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. டேய், எல்லாம் உன் அக்காவோட கல்யாண விஷயமா தானே பேசிகிட்டு இருக்கோம். யாருக்கு? ஆராத்யா அக்காவுக்கா? இங்கே என்ன சொல்கிறீங்க? அவள் தான் கல்யாணமே வேணான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளே 4-5 வருஷமா. இப்போ என்ன திடீர்னு கல்யாணம்? எப்படி ஒத்துப்பா? அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். இந்த மாதிரி சம்மந்தம் நம்ம ஆராத்யாவுக்கு கிடைக்காது. இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்கார, உனக்கே தெரியும்டா, நம்ம ராஜசேகர் சார் இருக்கார்ல, அந்த குடும்பத்தில் இருந்தாண்டா வரணும் வந்திருக்கு. ராஜசேகர்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டெக்கரேஷன் ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களா? ஆமாப்பா, அவங்க தான். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு தெரியுமா? நம்ம அக்காவை பொண்ணு கேட்டிருக்காங்க. இதை விட பெரிய சம்மந்தம், நல்ல சம்மந்தம் கிடைக்கவே கிடைக்காதுடா. அதெல்லாம் நல்ல சம்மந்தம் தான், எனக்கு புரியுது. ஆனால் அக்கா ஒத்துக்கணுமே. அக்கா ஒத்துப்பா, நம்ம பேசுகிற விதமாக பேசினா கண்டிப்பாக ஒத்துப்பா. அருணுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குடா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம அருணுக்கும் ஒரு அப்பா கிடைக்கும். உனக்கே தெரியல, நம்ம அருண் அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான். இன்றைக்கி ஈவினிங் பர்த்டே பார்ட்டியில் கூட எவ்வளோ ஃபீல் பண்ணான். அதனால கண்டிப்பாக அந்த தம்பி நம்ம அருணுக்கு நல்ல அப்பாவாக இருப்பார். எனக்கு அந்த தம்பியை பற்றி நல்லா தெரியும்டா. இந்த சம்மந்தம் எப்படியாவது முடியணும்டா அஸ்வின். இவ்வளோ சொல்கிறீங்க, விடுங்க, அக்கா கிட்ட பேசி எப்படியாவது சம்மதம் வாங்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம்டா. அது என்னது? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கடா. அது ஆரம்பத்திலே போட்டிருப்பாங்க போல். கண்டிஷனா? என்னது அது? அதாவது அவங்களுக்கு டைவர்ஸ் ஆன பொண்ணு வேணாமா, கல்யாணம் ஆகி கணவனை இழந்த ஒரு விதவை தான் பொண்ணாக வரணும்னு அந்த புரோக்கர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். அந்த புரோக்கர் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகலை, என் பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா எவ்வளோ ஆராத்தியாவுக்கு நல்ல சம்மந்தம் கிடைக்காது, இது பின்னாடி தெரியறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. மா, என்னம்மா ஃபோர்ஜரி பண்ணியா ஒரு மேரேஜ் பண்ணுறது? இது பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா என் அக்காவுக்கும் அருணுக்கும் அங்கே பிரச்சனை ஆகாது, அவனோட லைஃபே போயிடும். ஆல்ரெடி அவள் லைஃப் போய் தான் உட்காந்துருக்கா, மறுபடியும் அவள் லைஃப் போகணுமாம்மா? டேய் இல்லைடா, எல்லாத்தையுமே நாங்கள் யோசித்தோம், நீ யோசித்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தோம். ஆனால் நம்ம ஆராத்யாவுக்கும் நம்ம அருணுக்கும் இதை விட ஒரு நல்ல குடும்பம் கிடைக்காதுடா. நம்மளும் எவ்வளவோ இந்த 4 வருஷத்தில் ஒரு பையனை தேடி அலைஞ்சோம், ஆனால் இந்த மாதிரி பையன் கிடைக்கலடா. அதனால தான்டா ஒரு பொய் தானே சொல்லலாம்டா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பொய் தானடா சொல்ல போகிறோம், நம்ம அக்காக்காக, நம்ம அருணுக்காகடா. இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனால் அக்கா மேரேஜ்க்கு ஒத்துப்பாலான்றது எனக்கு டவுட்டு. இதில் இந்த பொய் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டல டேடி. அவ்வளோ ஒத்துக்க வைக்கிறது நம்ம கையில் தான்டா இருக்குது. டேடி, அக்கா
நீ சுடும் ஒரு பூ தந்தால் என் ஆஸ்தியெல்லாம் கொடுப்பேன்.